ஹாய் நண்பா. ஜிப்மர்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. ஸோ எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/10/2024 அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் வந்து அனஸ்டீசியாலஜி, அனாட்டமி, பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 46 வேக்கண்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இதோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு வந்து இன்டர்வியூ மட்டும்தான், எக்ஸாம் கூட இல்லாமல் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் என்எம்சி, எம்சிஐ ரெகக்னைஸ் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் டிகிரி வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். பல்மனரி மெடிசன்னா டிஎம் இன் பல்மனரி மெடிசன் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து 45 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு சேலரிலாம் வந்து ஒரு 19,000க்கு மேலேயே வந்து 19,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஃபுல்ஃபில்லாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இல்லைன்னா அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மெத்தடை வச்சு தான் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களோட சிவி, நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மோடு, நீங்கள் அதுக்கு சூட் ஆகுறீங்களா பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு உங்களை வந்து இன்டர்வியூ வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 28 அக்டோபர் 2024 மண்டே வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட வந்தான். ஏன்னா இன்டர்வியூ வந்து 4/11/2024 5/11/2024 வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து ப்ராசஸ் வந்து நடக்கும். இது வந்து டென்ஷேட்டிவாக கொடுத்துருக்காங்க. இது வந்து கன்ஃபார்ம்னு வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ண வேண்டாம். ஓகேவா? அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இதே யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ்னால் நீங்கள் வந்து 500 பே பண்ணுற மாரி இருக்கும். இதே நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரினா ஒரு 250 அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணாலே போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பே பண்ணுற மோடு வந்து ஆன்லைனில் மட்டும்தானே நீங்கள் பே பண்ண முடியும். அதர் மோடு வந்து கிடையாது. ஆஃப்லைன் மோடில் நீங்கள் வந்து பே பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து பேமெண்ட் பண்ணுறது அந்த ப்ராசஸ் வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அந்த ப்ராசஸையும் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுவும் தப்பாக அப்ளை பண்ணிடக்கூடாதுன்னு. ஓகேவா? அது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எந்த ஒரு பேஜுக்கும் எப்படி வந்து இருக்கும் அந்த டீட்டெயிலும் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எந்த ப்ராசஸ் வந்து எந்த மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அந்த ப்ராசஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும் எல்லாத்தையும் வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணாலே போதுமானது. ஓகேவா? எப்படி வந்து அவங்க வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன்லாம் நீங்கள் அப்ளை பண்ண அப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க கரெக்டான டீட்டெயில் கொடுத்துருக்காங்களா, ப்ளஸ் வந்து இவங்க இதுக்கு சூட் ஆகுறாங்களா, அவங்க சொன்ன மாதிரி இவங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வந்து இந்த டிகிரி தான் முடிச்சுட்டு வந்தாங்களா, இந்த யூனிவர்சிட்டியில் தான் படித்தாங்களா, இந்த ஏஜ் லிமிட்டில் வராங்களான்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் இன்டர்வியூ அந்த அதில் வந்து உங்களை வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் செட் ஆனீங்களா உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வேலையும் கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆனால் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா வந்து மிஸ்கம்யூனிகேஷன் அதுமாரி என்ன மிஸ்இன்ஃபர்மேஷன் அதுமாரி என்ன நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதை வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் வந்து அதில் வந்து சொல்லலை. ஓகேவா? முக்கியமான டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இது பியூர்லி ஃபார் கான்ட்ராக்ட் பேஸில் மட்டும்தான் எடுக்கிறாங்க. 6 month வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாரி இருக்கும். ஏன்னா சீனியர் ரிசர்ச் அண்ட் கான்ட்ராக்டர் பேஸிஸ் ஃபார் பீரியட் 6 month ஒன்லி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே உங்களால்
பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ உங்களை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வந்து 6 மந்த் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் மெயின் டிஸ்அட்வான்டேஜ். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. இது மாதிரி இன்ஃபர்மேஷன் ரெகுலராக தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.